ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ்வாக. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் ஸ்டார் பிரியாணின்ற ஒரு ஷாப் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பிரியாணி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ரிவ்யூ எல்லாம் எடுக்காமல் இருந்தோம். ஸோ இன்றைக்கி இருந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னால் பீஃப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. பீஃப் பிரியாணி, பீஃப் சுக்கா, பீஃப் சில்லி அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே போய் சாப்பிட்டு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஃப் பிடிக்காது அப்படின்னா சிக்கன் கூட இருக்குது, சிக்கனும் சாப்பிட்லாம். வேறு லெவலில் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே போய் சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ரெடி அடிச்சுக்கோங்க. வாங்க உள்ளே போகலாம். சார் வணக்கம் சார், நான் ஆம்பூர் பிரியாணின்னு பேசுகிறேன். சார் ஆம்பூர் பிரியாணி ஒரு 8 வருஷமாக இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கணபதி டு சரவணாப்பட்டி வரைக்கும் ஆம்பூர் பிரியாணி ஃபுல் ஃபேமஸ்ஸு. அது இல்லாமல் நம்மள்ட்ட தரம் நல்லாயிருக்கும், தரம் டேஸ்ட்டு, வலியும் கம்மி, ஐட்டமும் சூப்பர். பப்ளிக் ஃபுல் நம்ம சாப்பாடு விரும்புவாங்க. அதே மாதிரி நம்மள்ட்ட அஜினாமோட்டர் இதெல்லாம் நம்ம யூஸிங் கிடையாது, எல்லாம் மசாலா தான் நம்மளுது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சார் நம்மள்ட்ட. அதே மாதிரி பீஃப் பிரியாணி, பீஃப் சில்லி, பீஃப் ஃப்ரை, பீஃப் சுக்கா இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் நம்மள்ட்ட. மெயின் நம்ம வியாபாரம் பீஃப் சில்லி, பீஃப் பிரியாணி, பீஃப் சுக்கா தான். அதிகமாக விரும்பி சாப்பிட்றது பப்ளிக் பீஃப் பிரியாணி ஐட்டம் தான். அதே மாதிரி சிக்கன் பிரியாணிங்க சார் நம்மள்ட்ட விலை கம்மியும். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், டெஸ்டூல் கீழே இந்த கடை ஓப்பன் பண்ணி 1.5 மாதம் தான் ஆகுது. நல்லா பிக்கப்பும் நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மோர் ஆப்போசிட் இன்னொரு ஆம்பூர் பிரியாணி இருக்குது, அந்த கடை ஓப்பன் பண்ணி 8 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. அதுவும் சூப்பர் பிக்கப்புங்க இருக்குது சார். டைமிங்கு காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பம் சார், நைட்டு 9 வரைக்கும் சுட சாப்பாடு முடியும் செஞ்சுட்டே இருப்போம். சாப்பாடு தராங்க பாருங்கள். இது சிக்கன் பிரியாணி, இது ஈர சம்பா ரைஸ். சாப்பாடு ஒட்டாது, சாப்பாடு டேஸ்ட்டுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம இங்கே கோயம்புத்தூர் பிரியாணி மாதிரிலாம் கிடையாது, இது ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி. இது சாப்பாடு பீஸ் மசாலாலாம் கீழே இருக்கும், சாப்பாடு மேலே இருக்கும். எடுக்கும்போது அப்படியே மசாலா சேர்த்து எடுப்பாங்க. சாப்பாடு டேஸ்ட்டே செப்பரேட்டாக இருக்கும் சார். இது கோயம்புத்தூர் பிரியாணிலாம் கிடையாது, இது ஆம்பூர் பிரியாணி டேஸ்ட்டே இது. அதே மாதிரி பீஃப் பிரியாணி பாருங்கள். பீஃப் பிரியாணிக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது கோயம்புத்தூர் மாதிரிலாம் கிடையாது பாருங்கள். பீஃப் பிரியாணிக்கு அதே மாதிரி தான் சேம். மசாலா உள்ளே இருக்கும், சாப்பாடு மேலே இருக்கும். எடுக்கும் போது கல்கி தான் எடுப்போம். இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா டேஸ்ட்டே வேறு மாதிரியாக இருக்கும். இது ஆம்பூர் பிரியாணியில் ஒன்று தான் இந்த மாதிரி டேஸ்ட் வரும் உங்களுக்கு, வேறு எங்கேயுமே கிடையாது. குவாலிட்டியில் அதிகமாக தான் இருக்கும் சார் நம்மளுக்கு. எல்லா குவாலிட்டியும் அதிகமாக தான் இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு. வெறும் சிக்கன் கிரேவி இருக்குது, சிக்கன் கிரேவி, பீஃப் சுக்கா, பீஃப் சில்லி, பீஃப் ஃப்ரை, இந்த மாதிரி சிக்கனில் ஒரு ஐட்டம் தான், பீஃபில் ஏகப்பட்ட ஐட்டங்க இருக்குது. அதுவும் ஆர்டர்லாம் கொடுத்தா தரமாக செஞ்சு தரோம். அதுவும் நம்ம போடுறது மசாலா இன்னும் அதிகமாக போட்டு தரோம், வலியும் கம்மி. ஏதாவது கல்யாண விசேஷம் ஆர்டர் தாராளமாக ஆர்டர் தகுந்து 1 கிலோ 750 வாங்குறோம் நம்ம 8 பேர் சாப்பிட்ற மாதிரி. இது ஆம்பூர் பிரியாணியில் ஆக்சுவலி குவான்டிட்டிஸ்லாம் மற்ற அதாவது ஹோட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது பெட்டராகவே இருக்குது. ஈவன் கூட இன்க்ரீடியன்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணுறாங்களாம். ஈவன் ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்குது, குவான்டிட்டி ஹையாக இருக்குது. ப்ரைஸ் 80 rupees தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் டேஸ்ட்டு ஓகே, குட், நல்லா தான் இருக்குது. சர்வீஸ் நல்லா இருக்குது, நல்ல டேஸ்ட், நல்ல இடம், சுகாதாரம், சுத்தம், ஹைஜீனிக்காக இருக்குது. திருப்தியாக இருக்குது எங்களுக்கு. ஆம்பூர் பிரியாணி நீங்கள் வாங்குறதுல ரொம்ப இதாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, விலையும் கம்மியாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். சில்லியும் சரி, பீஃப் பிரியாணி சரி, சில்லி, இந்த சிக்கன் பிரியாணி, அதுவும் எனக்கு பீஃப் பிரியாணி. இப்போ பீஃப் பிரியாணி வாங்கியிருக்கேன், சில்லி வந்திருக்கேன், நல்லா இருக்குது. ஓகே நண்பா, நம்ம பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி வாங்கியிருக்கோம். ஸோ ஸ்மெல் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீஃப் சுக்கா இருக்குது. கோயம்புத்தூரில் நானும் எங்கெங்கேயும் அலைஞ்சு பார்த்து எங்கேயுமே பீஃப் பிரியாணியும் பீஃப் சுக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா பீஃப் பக்கோடாலாம் எங்கேயுமே கிடைக்கல. பட் இங்கே இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலே இதுதான். பீஃபுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பு. ஸ்மெல் நல்லா இருக்குது. லேட் பண்ண வேணால் நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குது. இருங்க ஒரு 2 பைட்டு போயிட்டு வந்துடுறேன். பீஸு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஷாப்பில் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். பட் அந்த டேஸ்ட் எப்படின்னா ஒரு 2-3 டைம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும். பட் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு வாய் வச்சோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருது அந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குது. அதேமாதிரி ஆனியன் வச்சுருக்காங்க, ஆனியன் வச்சுக்கலாம்.
ஆனியன். அப்புறம் வேணும்னா உங்களுக்கு குருமா இருக்குது, வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குருமா ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. குருமாவோட சாப்பிடவும் நல்லாயிருக்கு. பட் பிரியாணி நீங்கள் தனியாக சாப்பிட்டீங்கனாலே வேறு லெவலில் இருக்கும். குருமா உங்களுக்கு தேவைப்படாது. வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இன்னும் டபுள் டேஸ்ட்டாக வந்துடுது. சூப்பராக இருக்குது. பீஸ் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஈஸியாக வந்து கைக்கு வருது. அதாவது சில கறியெல்லாம் வந்து பிக்கவே முடியாது. பட் இங்கே அப்படி இல்லை, லைட்டாக பிச்சோனையுமே வந்து தனியாக வந்துடுது பீஸு. அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த ஆனியனோட மிக்ஸ் பண்ணி ஒரு பைட் போயிடலாம். ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா வந்து இது என்னை மூக்கை தொலைச்சிக்கிட்டே இருக்குது. டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படியே எடுத்து கொஞ்சம் பிரியாணியோட மிக்ஸ் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா வந்து மசாலா வந்து நல்லாவே இருக்குது. நல்லா ஸ்மெல், வாசனை நல்லா தூக்குது. எனக்கு கன்ஃபியூஷன் ஆச்சு, இதில் வாடை வருதா பிரியாணி வாடகை வருதான்னு பார்த்தீங்க. சுக்காவில் வந்து வாடகை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல்லை பார்த்து தான் நான் வந்து பக்கோடா வேணால் எனக்கு சுக்கா கொடுத்துருன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். பார்ப்பீங்க, பார்க்க வச்சு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. மிஸ் பண்ணாதீங்க, சீக்கிரம் நீங்கள் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. சுக்கா வந்து என்னை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது, என்னை சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருக்குது சுக்கா. அதனால் சுக்கா வந்து சாப்பிட்லாம். சுக்கா தாங்க வேறு லெவலில் இருக்குது. ஆனால் அது எப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கறி வந்து நீங்கள் லைட்டாக வாயில் வச்சோன்னே அல்வா மாதிரி அப்படியே வந்து கரைஞ்சிருது. அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ரொம்ப நீங்கள் கடிச்சு இழுக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஆம்பூர் பிரியாணின்ட்டு பேர் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பிரியாணி குவாலிட்டி கம்மின்லாம் இல்லை. பேருக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்காங்க, பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஆள் உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 80 ருபீஸ்க்கு வந்து குவான்டிட்டி வந்து நிறையா ரைஸ் கொடுக்குறாங்க. இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4-5 பீஸ் வரைக்கும் வந்து பீஃப் பீஸ் வைக்கிறாங்க. நல்லா பெரிய பெரிய பீஸ் வைக்கிறாங்க. ஒர்த்தபிள். இந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப ஒர்த்தபிள். பிரியாணி பீஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரைஸ் சாப்பிட்டுட்டேன். அப்படி வந்து பிரியாணி பீஸ் வந்து நிறையா இருக்குது. இங்கே பீஸ் அந்தளவுக்கு வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. பீஸ் வந்து அதிகமாக வைக்கிறாங்க. எல்லாமே இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுறாங்க. 2-3 வருஷமாக இங்கே சாப்பிட்றோம். நல்லா எல்லா பொருளுமே நல்லா இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். பீஃபு சிக்கன் ரெண்டுமே பிடிக்கும். இப்போ என்ன வாங்கிட்டு இருக்கீங்க சார்? இப்போ வந்து பீஃப் வாங்கிட்டுருக்கோம். பீஃப் வாங்கிட்டு மாதம் வாங்கிட்டு. ஓகே நண்பா, ஃபைனலாக சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பாடு பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வந்து சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வந்து பீஃப் பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. நான் சாப்பிட்ட வரைக்கும் சூப்பராக இருக்குது. நீங்கள் பீஃப் பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே சாப்பிடுங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பீஃப் பிரியாணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பீஃப் சுக்கா, பீஃப் சில்லி 4 வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நான் உங்கள் தமிழ் vlogger. பாய்.